அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 181வது தமிழ்குடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்கூடலுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் கோயம்புத்தூரின் கொங்கு செல்வி என்று அழைக்கப்படும் சாந்தாமணி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய நிகழ்ச்சி என்பது தமிழரின் வாழ்வியல் என்ற தலைப்பில் அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் எங்களுடைய வணக்கத்தினையும் அன்பினையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். நமக்காக சாந்தாமணி அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வர்ற நேரம் நல்ல மழை, இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் எப்போவும். ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கவின்கலை கல்லூரி மாணவர்கள், அதனால் எல்லோருமே சிறப்பு வாய்ந்தவர்கள். இங்கே இருக்க எல்லோருமே கலையோடு தொடர்புள்ள மனிதர்கள். அந்த வகையில் தமிழரின் வாழ்வியல் என்ற தலைப்பில் தமிழ் கூடல் உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சாந்தாமணி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் அம்மா. உலகின் பிற மனித இனங்களில் அடிப்படை அறிவு கூட வளராத அந்த காலகட்டத்தில் தமிழினம் அறம் சார்ந்த வாழ்விலையும் அறிவியல் சார்ந்த புரிதலையும் கொண்ட சமூகமாக திகழ்ந்திருக்கின்றது. இதனை நமக்கு எடுத்துரைப்பது சங்க இலக்கியங்கள். தமிழரின் மிகச்சிறந்த வாழ்வியலை நமக்கு எடுத்தெடுத்து இயம்பக்கூடிய, இன்னும் எவ்வளவு ஆய்வு செய்தாலும் அதில் புதிய கருத்துக்கள் தோன்றக்கூடிய அளவிற்கு சங்க இலக்கியத்தில் தமிழரின் வாழ்வியல் பொதிந்து கிடக்கின்றது. தமிழரின் வாழ்வியல் என்பது அறம் சார்ந்த வாழ்வை வலியுறுத்துவது. இன்று மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, என்றுமே மனிதன் வாழ்வில் பின்பற்றக்கூடிய வாழ்வியல் நெறிகளை வலியுறுத்துவதாக தமிழர் சமூகம் இருந்திருக்கின்றது. மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நீரி தாமாய்ந்தனரே என்று புறநானூற்று பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. நில்லாமை நிலை பெற்றிருக்கின்ற எல்லோருக்குமே இறப்பு என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்திலும் நாம் நிலைத்து வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்காத புகழ் கொண்ட செயல்களை செய்து நாம் புகழ் பெற வேண்டும் என்று புறநானூறு உள்ளிட்ட பல நூல்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. அவ்வகையில் தமிழரின் வாழ்வியல் குறித்து நம்முடைய உரையாற்ற வருகை தரும் சாந்தாமணி அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அம்மா அவர்கள் சுகுணா கல்வி குழுமத்தின் மூத்த தமிழாசிரியை. உங்கள் எல்லோரும் அறிந்த விடயம், பட்டிமன்ற பேச்சாளர், நாம் அடிக்கடி தொலைக்காட்சிகளில் பார்த்து பழகிய முகம், தன்னம்பிக்கை பேச்சாளர், எழுத்தாளர், விஜய் உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளில் இவருடைய முகங்களை நாம் தொடர்ந்து கண்டு மகிழ்கின்றோம். திரு சுகிசிவம் ஐயா அவர்களுடைய அணியில் பட்டிமன்றத்தில் பேச்சாளராக இருக்கக்கூடியவர். நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு எதிராக இருந்து பல பட்டிமன்றங்களில் பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். இன்று அவர்கள் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இடம் உலக தமிழ்ச்சங்கமாக இருக்கிறது. சூலூர் மக்கள் நல அறக்கட்டளையின் அறங்காவலர் இவர். பல வெளிநாடுகளுக்கும் சென்று பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தமிழ் மனம் பரப்பி வருபவர்.
சூலூர் பொங்கல் விழாவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். பல குறும்படங்களிலும் தமிழ் திரைப்படத்திலும் கூட இவர் நடித்திருக்கின்றார். பெண் போராளி. இவருக்கு KSR மகளிர் கல்லூரி நாவரசி என்ற பட்டத்தினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. அம்மா அவர்கள் தமிழரின் வாழ்வியல் குறித்து இன்று நம்மிடையே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் அம்மா. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர அன்பு காட்டல், கண்ணீர் வர உள் உருக்குதல், இவையாவும் கலைமகளின் தொழில். இந்த மேடையில் நான் தெளிவுற அறிந்திருக்கிறேனோ எனக்கு தெரியாது. இல்லை தெளிவு தரும்படி பேசுவேனோ எனக்கு தெரியாது. சிந்திக்கின்ற உங்களுடைய உள்ளங்களிலே களி வளர என்னுடைய பேச்சு அமையுமா எனக்கு தெரியாது. ஒரு சமயம் என்னுடைய பேச்சு உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வரவழைக்குமா அதுவும் தெரியாது. ஆக இவை அத்துணையும் அந்த கலைமகள் இந்த வேளையிலே எனக்கு தருவாள் என்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். உலக அளவில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இத்தாலிய மொழிக்கு இசை மொழி என்று பெயர். பிரெஞ்சு மொழிக்கு காதல் மொழி என்று பெயர். இங்கிலாந்து மொழிக்கு வணிக மொழி என்று பெயர். கிரேக்க மொழிக்கு தத்துவ மொழி என்று பெயர். உருது மொழிக்கு கவிதை மொழி என்று பெயர். சமஸ்கிருதத்திற்கு தெய்வ மொழி என்று பெயர். தமிழ் மொழிக்கு மட்டும்தான் தாய்மொழி என்று பெயர். தாய்மொழியாம் தமிழையும் தாய் தந்தையரையும் வணங்கி மகிழ்ந்து தமிழ்மொழி இந்த மதுரை மண்ணிலே சங்கம் வைத்து வளர்ந்தாலும் இன்றைய சூழலில் உலகில் உள்ள அத்துணை தமிழ்ச் சங்கங்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக நம்முடைய மதுரைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் இந்த உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய மாண்பமை தலைவர் அமைச்சர் பெருமகனாருக்கும் இணை இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய சகோதரி அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அவர்களுக்கும் நான் பெயர் குறிப்பிட வேண்டுமென்றால் அத்துணை பேருமே தகுதி வாய்ந்தவர்கள்தான். ஆனால் அவர்களுடைய பெயரெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு நபர் மட்டும் எனக்கு இந்த மதுரையிலே மிக மிக அறிமுகமான நபர். அது என்னுடைய அன்பு தம்பி மூரா அவர்கள். அவர்களுக்கும் இங்கு கவின் கலை கல்லூரி மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மற்ற கல்லூரி மாணவர்களெல்லாம் வருகை தருவதாக இருந்தது. இன்று பருவத் தேர்வு தொடங்குவதால் அவர்களால் வர இயலவில்லை என்று சொன்னார்கள். எப்பொழுதுமே நான் மாணவ செல்வங்களை இங்கு மட்டுமில்லை எங்கு சென்றாலும் என் மாணவர்கள் உட்பட அத்துணை பேரையும் என்னை பெற்றவர்களை விட நான் உயர்வாக மதிக்கக்கூடியவள் நான். ஏன்னா என்னை 10 மாதம் சுமந்து
இந்த மண்ணில் புறம் தள்ளி எனக்கு சாந்தாமணி என்று பெயர் வைத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். நான் இப்பொழுது சுகுணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல வருகை பதிவேட்டில் என்னுடைய பெயர் சாந்தாமணி என்று தான் இருக்கும். அன்பு மாணவர்களே, வகுப்பறையிலே என்னுடைய பெயர் சாந்தாமணி என்று இருக்குமா? என்னுடைய அன்பு மாணவர்கள் எனக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்களா? இல்லையா? ஆக பெற்றோருக்கு அடுத்தபடியாக பெயர் வைக்கின்ற பாக்கியம் மாணவ செல்வங்களுக்கு இருப்பதால் என்னை பெற்ற பெற்றோர்களை விட உயர்வான மாணவர்கள்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மதிக்கிறேன். ஏன்னா பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிரந்தரமானது இல்லை, அதே சமயம் துன்பமும் நிரந்தரமானது இல்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எங்காவது எப்பொழுதாவது ஒரு பெரும் மகிழ்ச்சி வரும், ஒரு பெரும் துன்பம் வரும். இன்றைய தினம் எனக்கு இந்த மேடையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் சங்கப்புலவர்களெல்லாம் அமர்ந்த இந்த பலகையிலே இந்த கொங்குத்தமிழையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள் என்றால் உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்னை பார்க்கும் பொழுதே ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் தொலைக்காட்சியில் பேசுகிறவங்க தானே, உங்களை பார்த்துருக்குறேன், உங்கள் பேச்சு நல்லா இருக்கும்னாங்க. இன்னும் இங்கே பணியாற்றக்கூடிய சகோதரிகள் ஒருவர் இருவர் பார்த்துட்டு, ஓ நீங்கள் அந்த சுஜாவுக்கு அம்மாவா நடிச்சிங்களே அவங்க தானே, பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் பேக்கை தூக்கி வீசிடுறாங்க மேடம், அப்புறம் பீரோ மேலே அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக என்னை மூரா உட்பட நாங்கள்லாம் நகைச்சுவையாளர்களாகத்தான் இந்த சமூகத்திலே அறிமுகமாகி கொண்டிருப்பவர்கள். நீங்கள் ஒரு சினிமா வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் சினிமாவில் கதாநாயகன், கதாநாயகி, அப்புறம் நகைச்சுவையாளர்கள், வில்லன், இப்படி எல்லாம் கலந்து இருந்தால் தான் ஒரு சினிமா வெற்றி அடையும். இதில் பாருங்க, கதாநாயகர்களாக நடிப்பவர்கள் எத்தனை வயசானாலும் கதாநாயகர் தான். 80 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, அவங்க கதாநாயகர்கள் தான். அதே மாதிரி கதாநாயகிகள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணால் அவங்களோட ரோலே மாறிடும். அதே மாதிரி நகைச்சுவைனா இவர்கள் தான், இந்த நகைச்சுவைக்குரியவர்கள் இவர்கள் தான் விதிக்கப்பட்டிருப்பாங்க. வில்லன் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு வில்லன் கேரக்டர் இவர்கள் தான் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கும். எங்காவது ஒரு அதிசயமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நகைச்சுவையாளர் கதாநாயகனா, அது அவரே சொந்த பணம் போட்டு தயாரித்து கதாநாயகனா வர்றக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கு என்னை இந்த நேரத்திலே கதாநாயகியாக உயர்த்திய இந்த உலக தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், தமிழரின் வாழ்வியல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். நான் தமிழரின் வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறதுனால ஏதாச்சும் நான் அறிவுரை ஏதாச்சும் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் பயந்துடாதீங்க, அச்சப்பட்டுறாதீங்க. நான் அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா மேடையில் அங்கங்கே நாங்கள் அனுபவித்தது தான். ஏன் எதிர்த்த வீட்டு பையன், அவனுக்கு ஒரு கவிதை எழுதணும்னு ஆசை. ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் பேப்பரில், அதை மறந்தாப்படி அப்படியே வச்சுட்டு அவன் கல்லூரிக்கு போயிட்டான். அவங்க அம்மா அந்த அறையெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த பேப்பரை எடுத்து பார்த்துருக்குறாங்க. அது ஒரு காதல் கவிதை. இந்த உலகத்திலே கவிதைகளும் புதினங்களும் ஆரம்பத்தில் காதலை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்டது. அதற்கு பிறகுதான் மனித இனத்தை மையப்படுத்தி கவிதைகளும் புதினங்களும் தோன்றியது வரலாறு. அது உங்களுக்கு தமிழார்ந்த எல்லாருக்கும் தெரியும்.
இந்த அம்மா அந்த கவிதையை எடுத்து பார்த்துச்சு. உடனே அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுத்துடுச்சு. பாருங்க, யாரோ ஒரு பிள்ளைக்கு காதல் கடிதம் எழுதியிருக்கிறா அப்படின்னு போட்டு கொடுத்துடுச்சு. அந்த மனுஷன் வாங்கி அந்த கவிதையை படித்தார். அவன் எழுதியிருக்கிறா, எதுகை மோனையோடு வர்றதுக்காக அவன் எழுதியிருக்கிறாப்பா, அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்குறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதியிருக்கான். அவருக்கு என்ன பயம்னா, எதிர் வீடு என் வீடு, என் வீடு எதிர் வீடு. பதறி அடிச்சுட்டு எங்கிட்ட ஓடி வந்தார். மேடம் பாருங்க மேடம், என் பையன் கவிதை எழுதியிருக்கா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்குறான்னு எழுதியிருக்காங்க. நான் என் பிள்ளைக்கு அப்புறம் அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டு, அது வேற கதை. நான் வாங்கி படித்தேன். மேடம் நீங்கள் அவனை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணணும், கொஞ்சம் கண்டிஷன் பண்ணணும். மேடைக்கெல்லாம் பேச போகிறீங்க, கல்லூரிகளுக்கெல்லாம் போய் தன்னம்பிக்கை பேச்சு தர்றீங்க, நீங்கள் தயவு செய்து அவனை கண்டிஷன் பண்ணணும்னு. நானே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல், ஓ உண்மையிலேயே அவன் என் பிள்ளைக்கு தான் கவிதை எழுதிட்டானோ என்னமோன்னு பதறி அடித்து போய் உட்காந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தா. அவன் கன்னத்தில் பலார் பலார் 4 அறை விட்டுட்டு, ஏன்டா 18 வயசு ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு காதல் கேட்குதாடான்னு 4 அறை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா பின் விளைவு வேறு மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அவனுக்கு 7வது படிக்கிற ஒரு தம்பி அவனுக்கு இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து எங்கிட்ட அனுப்புனான். அவன் கொண்டு வந்து அந்த கடிதத்தை எங்கிட்ட நீட்டுனா, வாங்கி படிக்கிற, கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் அதைய அவன் கவிஞராக தான் எடுத்துட்டேன். நான் கோவப்படல, ஏன்னா அவன் அந்த எதுகை மோனையோடு எழுதியிருக்கிறான், அவன் பயிற்சி எடுக்கிறான். அந்த கோணத்தில் நான் அதைய எடுத்துட்டேன். ஆக அப்பிருந்து ஒரு முடிவு பண்ண, யாருக்கு நம்ம அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு. அதனால் இந்த மேடையில் எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டேன். என் தலைப்புக்குள்ளே என்ன நான் தெரிஞ்சிட்டு வந்தனோ அதை உங்களோடு நான் பகிர்ந்துக்குவேன். ஏன்னா தமிழ் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற பரந்த கடல் போன்றது. அந்த கடலுக்குள்ளே கொட்டி கிடக்கக்கூடிய செல்வங்கள் ஏராளம். அந்த செல்வங்களில் ஒரு 4-5 செல்வங்களை எடுத்துட்டு உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறக்கு இங்கே நின்றுட்டுருக்கிறேன். என்னைய கொங்கு தமிழ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் மதுரை தமிழ் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு தெரியும், எங்கள் கொங்கு தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் அப்படியே வாங்க போங்க அப்படின்னு ஒரு மரியாதை கலந்து எங்கள் தமிழை பேசுவோம். இங்கே ஒன்றும் இல்லை, கண்ணதாசன் எங்கள் கோவை மாநகருக்கு வந்தார். நாங்கள் பேசுகிற அந்த கொங்கு தமிழெல்லாம் கேட்டு அவர் கவிதையே எழுதினார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னங்க மானுங்க இருக்குங்க வேணுங்களா பிடிச்சிக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி எங்களுடைய கொங்கு தமிழுக்காகவே கண்ணதாசன் ஒரு பெரிய கவிதையை கொடுத்தார். அந்த கொங்கு தமிழுக்கும் இந்த மதுரை மண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த 2க்குமே தமிழ் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி நம்மளாம் சம்பந்திக அப்படி வச்சுக்கலாம், நம்ம சம்பந்திகளாக வச்சுக்கலாம். இந்த தமிழ் நம்மளை அப்படி ஒரு சம்பந்தப்படுத்தி இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நகைச்சுவை அப்படிங்கிறது இலக்கியங்களிலே இருந்திருக்குது. நான் அதிலிருந்தே தொடங்குறேன். நகைச்சுவை என்பது இன்றோ நேற்றோ கிடையாது, இலக்கியங்களிலிருந்தே நகைச்சுவை தொடங்கி இருக்கு. அதனால தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்லும் பொழுது, நகைச்சுவை உணர்வு என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் எப்பொழுதோ மரணத்தை தழுவி இருப்பேன்னு காந்தியடிகள் சொன்னார். நீங்கள் இலக்கியத்தில் நந்தி கலம்பகம் அப்படின்னு ஒரு நூலில் ஒரு நகைச்சுவை, திருக்குறள்னு இருக்குது, எல்லா நூல்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் நகைச்சுவை இருக்குது. இந்த நந்தி கலம்பகத்தில் ஒரு நகைச்சுவை, கேலி கிண்டல் நையாண்டி இதெல்லாம் இலக்கியங்களிலும் இருந்திருக்குது. அந்த நந்தி கலம்பகத்தில் தலைவன்
பரத்தையர் வீட்டுக்கு போகிறான். பரத்தையர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது அன்னைக்கெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டது தான். இன்றைக்கி அங்கங்கே 1-2 திரைமரபில் இருக்குது. பரத்தையர் வீட்டுக்கு போகிறான். அப்படி போகும்போது என்ன செய்கிறான், அரசவையில் பாடிக்கொண்டு இருக்கிற ஒரு பாணனையும் கூப்பிட்டு போகிறான், அவனையும் கூப்பிட்டு போகிறான். இப்போ இவன் பாணனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இவன் பாடணும், வெடிய வெடிய பாடணும். இன்றைக்கா இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமா சாங் போட்டுருவாங்க. சினிமாவாக இருந்ததுன்னா ஒரு பாட்டு வரும், சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருக்கும் நாள் திருவோணம் அப்படின்னு சொல்லி பாட்டு வந்துடும். நான் பாடவெல்லாம் மாட்டேன், பயந்துட வேண்டாம். ஏன்னா நான் திருமணமான புதிதில் என் வீட்டுக்காரர்கிட்ட ஆசையாக சொன்னேன், நான் நல்லா பாடுவேன்னு. அவர் சொன்னார் நான் நல்லா ஓடுவேன்னாரு. அதனால் 35 வருஷமாக வாழ்க்கையை பாடாமல் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேவாரம் திருவாசகமெல்லாம் படிச்சிருக்கிற வகுப்பறையில் எங்களுக்கு எங்கள் ஆசிரியரெல்லாம் பாடி பாடி பாடம் எடுத்தாங்க. நான் கல்லூரிக்கு வேலைக்கு போன உடனே அதே மாதிரி பாடி பாடி வகுப்பு எடுக்கணும்னு போய் முதல் நாள் தேவார பாட்டு பாடினேன், அடுத்த நாள் திருவாசகம் பாடினேன். 3ஆவது நாள் வகுப்புக்குள்ளே போனது என் மாணவன் சொல்கிறா, டீச்சர் உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர், உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சருங்கிறா. அவன் எதில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கிற தெரியல, அதிலிருந்து பாடுறதை விட்டுட்டேன். அதனால் நான் பாட மாட்டேன். இப்போ சினிமாவாக இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை போட்டிருப்பாங்க. இது இந்த காலம், இது அந்த காலத்திலையும் இருந்திருக்குது. அந்த காலத்தில் நேரடியாகவே பாணன் பாடுறது, வெடிய வெடிய பாணன் பாடியிருக்கிறான். அடுத்த நாள் வந்து தலைவியை பார்த்து கேட்குறான். அவகிட்ட வந்து சொல்லிட்டு, நான் பாடுனல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்கும் ஒரு பாராட்டில் தான் வாழ்க்கையை, சின்ன சின்ன பாராட்டுக்களில் தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே இருக்குது. அதனால தானே வைரமுத்து எழுதினார், சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்குது, சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்குன்னு எழுதினார். ஆக ஒரு சின்ன சின்ன பாராட்டுக்கள். இவன் அடுத்த நாள் வந்து தலைவி கிட்ட கேட்குறா, நான் பாடுன்னில்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே தலைவி கோபப்படலை, நீ என் தலைவனை பரத்தையர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிற, வெடிய வெடிய நீ அங்கே பாடி இருக்கிற அப்படின்னுலாம் அந்த அம்மா கோவிக்கலை. இலக்கியங்கள் அந்த காலகட்டங்களில் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. உடனே அந்த தலைவி சொல்கிறா, ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட. எங்கையர்னு என் தங்கச்சி, அந்த பரத்தையர் குலத்தையும் கூட தங்கச்சியாக பாவிக்கிற மனப்பான்மை அன்றைய தலைவிகளுக்கு இருந்திருக்குது. எம் தங்கையர் வீட்டில் இருந்து பாட விடிவளவும் கேட்டிருந்தோம். விடியற வரைக்கும் கேட்டோம், நீ விடியற வரைக்கும் பாடின, நாங்களும் விடியற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தோம். பே என்றால் அன்னை, பே என்றால் அன்னை, நரி என்றனர் ஊரார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். இத பாட்டு, பயந்துராதீங்க, பொருள் சொல்லிடுறேன். ஏதோ சங்க மேடையிலையா, அதனால் 4-5 பாட்டு எடுத்துகிட்டு வரணும் இல்லை, அதனால் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் அது ஒப்பிக்காமல் போகக்கூடாதுல்ல, அதனால் ஒப்பிக்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, பொருள் சொல்லிடுறேன், பயந்துராதீங்க. அந்த தலைவி சொல்கிறா, நீ என்னுடைய தங்கையர் வீட்டிலிருந்து விடிய விடிய பாடின, அதை நாங்கள் கேட்டோம். என் அம்மா என்ன சொன்னா தெரியுமா, என் நற்றா என்ன சொன்னா தெரியுமா, சுடுகாட்டில் பேய் கத்துதுன்னு சொன்னான். ஊராரெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நரி ஊளையிடுதுன்னு சொன்னாங்க. என் தோழி என்ன சொன்னா தெரியுமா, நாய் குறைக்குதுன்னு சொன்னான். நான் மட்டும்தான் சரியா சொன்னேன், அது நீதான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறா. அப்போ அந்த கேலி கிண்டல் நையாண்டி இது எல்லாமே இலக்கியங்களிலும் இருந்திருக்கிறது, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட இலக்கியத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த கொங்கு மண்ணுக்கும் தமிழுக்கும் இந்த மதுரை மண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இங்கே
உலக பொதுமறை எல்லாருக்குமே தெரியும், நான் கேட்க வேண்டியதில்லை. இல்லை, நீங்கள் எல்லாம் அறிவார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிற சபை. உலக பொதுமறை என்ன நூல் அப்படின்னு தெரியும், திருக்குறள். இங்கே திருக்குறளை பற்றி உலகம் முழுவதும் திருக்குறளினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கிற காலங்கட்டிலே படிச்சிருக்கிறோம். பாரதிதாசன் அழகா சொல்லுவார், திருக்குறள் குறித்து சொல்லும் பொழுது, வெல்லாதது இல்லை, வள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் பொல்லாதது இல்லை, வள்ளுவன் அழைத்து செல்லாதது இல்லை, திருக்குறளில் இல்லாதது இல்லை அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவார். நம்ம திருக்குறளில் எல்லாவற்றையும் உணரலாம். ஒரு கூட்டத்தில் நான் அப்படி தான் சொன்னேன், திருக்குறளில் காணாததையெல்லாம் காணலாம்னு. ஒரு அம்மா எந்திரிச்சு, ஏன் அண்டாவை காணோம், அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டுச்சு. நீங்கள் திருக்குறளில் இல்லாதது இல்லை. இந்த திருக்குறள் பற்றி யார் யாரெல்லாம் உயர்த்தி இருக்காங்க அப்படின்னா நம்ம பொதுவாக தெரிஞ்சிருப்போம். ஆனால் ஒரு வியப்பிற்குரிய செய்தி என்னன்னா, காந்தியடிகளும் டால்ஸ்டாயும் நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் டால்ஸ்டாய்ஸ் எழுதுகிற அந்த படைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தான் உவமையாக காட்டியிருப்பார். காந்தியடிகள் ஒரு முறை கேட்கிறாரு, நீ நிறைய பொன்மொழிகள், ரொம்ப அழகழகான பொன்மொழிகளை நீ தேர்வு செய்யறையே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது அப்படின்னு காந்தியடிகள் கேட்கும்போது டால்ஸ்டாய் சொல்கிறாரு, அது உங்கள் நாட்டிலிருந்து தான் கிடைத்ததுன்னு. எங்களுடைய நாட்டிலா? அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்தது. அப்படி என்ன அந்த பொக்கிஷம்னு கேட்கும் பொழுதுதான் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு, திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் எழுதிய திருக்குறளிலிருந்து தான் நான் இந்த உவமைகளை கையாளுகிறேன். அதுக்கப்புறம்தான் காந்தியடிகளுக்கே திருக்குறள் மீது ஈடுபாடு வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, திருக்குறள் என்ற ஒரு நூல் இல்லை என்றால் தமிழ் வாழ்ந்ததற்கான அடையாளம் இந்த மண்ணில் இல்லை. திருவள்ளுவர் என்ற ஒருவர் இல்லை என்றால் தமிழர் வாழ்ந்ததற்கு அடையாளம் இல்லைன்னு காந்தியடிகள் சொன்னார். நீங்கள் இன்னொரு வியப்பான செய்தி நான் படித்து உணர்ந்தது தான், இறையன்பு தான் அழகாக சொல்லுவார், பழைய புத்தகம் தானே என்று தூக்கி எறியாதீர்கள், அதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள செய்தி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற வார்த்தைகளாக இருக்கும்னு இறையன்பு சொல்லுவார். இது எங்கேயோ ஒரு துணுக்கில் நான் படித்தது. இங்கிலாந்தில் விக்டோரியா மகாராணி தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிப்பார்களாம். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? தினந்தோறும் விக்டோரியா மகாராணி திருக்குறளை தினந்தோறும் ஒரு திருக்குறளை படிப்பார்களா. ஆக திருக்குறளுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போனால் ஏராளமாக சொல்லலாம். சரி, இப்போ நான் செய்திக்குள்ளே வர்றேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டுது, அப்படியே மனசில் வச்சுக்குங்க. இன்னொரு காட்சிக்கு வர்றோம். இப்போ சினிமா எடுக்கிற மாதிரியே வச்சுக்கலாம், கேமரா வேறு ஷூட் பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா, அதனால் நம்ம சினிமா மாதிரியே வச்சுக்க. இந்த காட்சி இங்கே அப்படியே நிற்கட்டு, நம்ம இன்னொரு காட்சிக்கு வரலாம், அப்புறம் என்ன தொடர்புன்னு பார்த்துக்கலாம். ஆங்கிலேயன் முதலாக கால் தடம் பதித்த இடம் சென்னை. சென்னைக்கு தான் முதலாக வந்தான். சென்னை பிடிக்கல, கல்கத்தாவுக்கு போயிட்டான். அப்படி கல்கத்தாவுக்கு போகும்போது அந்த ஆங்கிலேயனுடன் சமஸ்கிருதவாதிகள் சிலர் கூடவே போயிட்டாங்க. போனவங்க உலகிலேயே உயர்ந்த மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாங்க. ஆங்கிலேயனும் அதை ஏற்றுக்கொண்டான், நம்பிட்டு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான், உலகிலேயே உன்னதமான மொழி, பிற மொழி கலப்பு இல்லாத மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இதனால் சமஸ்கிருதம், ஜெர்மன் போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்த்துட்டாங்க. இந்த சூழலிலே நம்மை போன்ற தமிழர்களெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தமிழை காப்பதற்கும் ஒரு ஆங்கிலேயன் வரமாட்டானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் எல்லீஸ் துரை அப்படிங்கிறவர் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக வர்றார். வந்தவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், உலகிலேயே உன்னதமான மொழி தமிழ் மொழி,
பிற மொழி கலப்பு இல்லாத மொழி தமிழ் மொழி. பிற மொழிகள் கலப்பு இருந்தாலும் அந்த மொழியை பிரித்தால் தனித்து இயங்கக்கூடிய மொழி தமிழ் மொழின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததோடு அவர் நிற்கல. என்ன செஞ்சார்? மெக்னீஸ் துரை அப்படிங்கிற ஒரு பொறியாளர் அவரை நியமிக்கிறார். எங்கெங்கெல்லாம் தமிழ் ஏடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை சேகரியுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பணி கொடுக்குறாரு. எங்கெங்கெல்லாம் தமிழ் ஏடுகள் இருக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் அதை சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இன்றைக்கும் நம்ம சென்னை நூலகத்தில் போனால் அவருடைய பெயர் தாங்கிய ஓலைச்சுவடி மெக்னீஸ், அவரோட பெயர் தாங்கிய அந்த ஓலைச்சுவடியகம் அப்படின்னு ஒரு பகுதி இன்றைக்கும் அங்கே இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம். இவர் என்ன செய்கிறாரு? எல்லா ஊர்களிலும் அங்கங்கு இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள்லாம் சேகரிச்சிட்ருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த மதுரை மாநகரினுடைய மாவட்ட ஆட்சியாளராக ஆரிங்டன் அப்படிங்கிறவர் வர்றார். இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக ஆரிங்டன் அப்படிங்கிறவர் இங்கே ஆட்சியாளராக வர்றார். அவருக்கு சமையல் செய்பவரா கந்தப்பன் அப்படின்னு ஒரு சமையல்காரர். அந்த கந்தப்பன் யார் அப்படின்னு கேட்டால் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பாட்டனார். அயோத்தியதாசர் சித்த மருத்துவர், சமூக போராளி. முதலாக இந்த மண்ணிலே ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் அந்த அயோத்திதாசர். அவருடைய பாட்டனார் கந்தப்பன். அந்த கந்தப்பன் எங்கள் கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடுவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிசிவாளையம் என்ற ஊரை சார்ந்தவர் தான் இந்த கந்தப்பன். இப்போ தொடர்பு வந்துடுச்சா? கொங்கு மண்ணுக்கும் மதுரை மண்ணுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு வந்துடுச்சா? சரி, இப்போ இவருக்கு அன்னைக்கெல்லாம் அடுப்பெரிக்க பயன்படுத்தப்பட்டது என்னன்னா எல்லாம் இந்த ஓலைச்சுவடிகள் தான். செல்லரித்து போன பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொடுத்து அடுப்பெரிக்க கொடுப்பாங்க. இப்போ இந்த கந்தப்பன் அன்னைக்கு சமையல் செய்யும்போது ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து அடுப்பில் எரிக்க போகிறார். பார்த்தா அப்படி போட போகும்போது அது கொஞ்சம் ஒன்றும் பழுதாகலை, செல்லரிக்கலை. பார்த்தா நல்லா தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்குது, ஏன் இதைய அடுப்பெரிக்க கொடுத்தாங்க அப்படின்னு உடனே அவருக்கு ஞாபகம் வருது. அதுதான் எல்லீஸ் துரை, மெக்னீஸ் துரையை வச்சு எல்லாம் சேகரிக்க சொல்லியிருக்காருல்ல, பேசாமல் இந்த ஓலைச்சுவடியை நம்ம அங்கே அனுப்பிச்சி வைப்போமே அப்படின்னு ஆரிங்டனுடைய உதவியோடு அங்கே மெக்னீஸ் துரைக்கு அந்த ஓலைச்சுவடியை அனுப்பி வைக்கிறார். அப்படி கிடைக்கப்பெற்ற ஓலைச்சுவடி தான் இன்று உலக பொதுமறை வாழ்வியலை சொல்லக்கூடிய திருக்குறள் என்று சொன்னால், ஏங்க திருக்குறள் கிடைத்த வரலாறுங்க, நம்ப தகுந்ததா இல்லையா? நம்ப முடியலையா? அப்படி அந்த கந்தப்பன் அடுப்பில் போட்டு எரிக்க போனா, இல்லை இதைய நம்ம சென்னைக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு அனுப்பி வச்ச அந்த ஏடுதான் இன்று நம்முடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய திருக்குறள் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மதுரை மண்ணுக்கும் எங்களுடைய கொங்கு மண்ணுக்கும் தமிழுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொன்னது எவ்வளவு உண்மை இல்லைங்களா? எவ்வளவு உண்மை இல்லைங்களா? நல்லாவே கையை தட்டுங்க. ஒரு கொசு கூட சாகும்போது கைதட்டு வாங்கிட்டு தானே சாகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு இங்கே என்ன வருத்தம்னா, ஒரு உலகத்தினுடைய பொதுமறை பழமொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த திருக்குறள் இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம். நல்ல பேராசிரியராக இருந்து பார்த்துட்டு இருக்கிறவா, இன்னைக்கு திருக்குறள் என்பது ஏதோ மனப்பாட பகுதியிலே 4 மதிப்பெண் வாங்குவதற்குங்கிற ஒரு காலகட்டமாக மாறி போயிருக்கு. இன்னும் நிறைய பேர் மூராக்கெல்லாம் தெரியும், மேடைகளிலே அது ஒரு கேலி பேச்சாகவும் கிண்டல் பேச்சாகவும்
மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்கிறோம். மிக வருத்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு நகைச்சுவை ஒரு மேடையில் ஒருத்தர் சொல்கிறாரு, திருவள்ளுவர் பஸ்ஸில் 2 பேர் பயணப்படுறாங்க. அப்படி போகும்போது ஒருத்தன் அங்கே திருவள்ளுவர் படம் அதில் மாட்டி இருக்குது. ஒருத்தன் கேட்குற, யாரடா மாப்பிள்ளை இது? இன்னொருத்தன் சொல்கிறானா, அதுதாண்டா இந்த பஸ்ஸு ஓனரு. என்னடா கையில் வச்சிருக்கிறாரு? உடனே அவன் சொல்கிறா, இந்த பஸ்ஸோட வரவு செலவெல்லாம் பார்க்குறாருடா, கணக்கு எழுதுறாருடா. ஏண்டா மாப்பிள்ளை தாடி வச்சிருக்கிறாரு? பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுதாமா, அதனால் தாடி வச்சிருக்கிறாரு. ஏங்க, இந்த உலகத்தினுடைய வாழ்வியலையே புரட்டி போட்டு இன்னைக்கு திருக்குறள் என்ற ஒரு நூல் மட்டும் நம்முடைய வீட்டிலே இருந்தால் இன்னைக்கு ஒரு உயர்ந்த பண்பாளர்களாக வர முடியும் என்று சொன்னால் திருக்குறள் ஒன்றை படித்தால் போதும். திருக்குறள் ஒன்றை படித்தால் போதும், இந்த நாட்டிலே வன்முறைகள் வராது. எவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு நூலுங்க. இப்படி ஒரு கேலிக்கூத்தா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, அத்தனை திருக்குறள் 1330 திருக்குறளையும் நாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருக்குறளை நாம் பின்பற்றினாலே நம்முடைய வாழ்க்கை செம்மையுடையதாக மாறும். எனக்கு ஒரே ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அந்த திருக்குறளோட வழியில் நான் நடந்துட்டு இருக்கிறேன்னா ஒரே ஒரு திருக்குறள், ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அடுத்தவங்களுடைய குற்றம் குறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கிறத விட, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன குற்றம் பண்ணினாங்க, இவங்க என்ன குற்றம் பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து கொண்டு இருப்பதை விட, நம்மிடம் இன்னைக்கு என்ன குறை இருந்தது, இன்னைக்கு நான் என்ன தப்பாக பேசினேன், இன்னைக்கு நான் என்ன தவறு செய்த, யாரை திட்டுனேன், இப்படி தினந்தோறும் நம்மை பற்றி நாம் செதுக்கிட்டாலே வாழ்க்கையிலே துன்பம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. அப்படிங்கிற அந்த உன்னதமான நெறியை நாம் ஒவ்வொருத்தரும் பின்பற்றினாலே போதும். நான் அதைத்தான் பின்பற்றுவேன். முடிந்தவரை நான் அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், இன்னைக்கு மாணவர்களை திட்டு நான் என்ன செஞ்சேன், தினந்தோறும் மாலையில் உட்காந்து ஒரு 5 மணித்துளிகள், ஐயையோ நாம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வருத்தப்படு, இல்லை நான் இன்னைக்கு இப்படி வீட்டில் சொல்லியிருக்கக்கூடாதே, இந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம யோசிச்சாலே போதுங்க. அவரவர்களை செதுக்கி கொண்டாலே இந்த உலகம் மிகப்பெரிய உன்னத நிலையை அடையும். ஆக திருக்குறளில் அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்குது. நீங்கள் கிரிக்கெட்டில் முன்னாள் ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லி, முன்னாள் ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு இந்திய கிரிக்கெட் அணியினுடைய மதில் சுவர் அப்படின்னு அவருக்கு பேர். ஏன்னா ஒரு 2 ஓவர் 3 ஓவரில் நின்றுட்டாருன்னா அப்புறம் அவரை வீழ்த்தவே முடியாது. அதனால் ஸ்ட்ராங்காக நிற்பார். அதனால் அவருக்கு மதில் சுவர்னு, இந்திய கிரிக்கெட்டினுடைய மதில் சுவர் அப்படின்னு அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அவர் ஒரு நாள் பேட்டி கொடுக்குறாரு. எப்படி உங்களால் அப்படி நிற்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது அவர் பேட்டி கொடுக்குறாரு, தினந்தோறும் விளையாடும்போது அந்த விளையாட்டை நான் வீடியோ எடுத்துருவேன். வீடியோ எடுத்துட்டு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அந்த வீடியோவை நான் போட்டு பார்ப்பேன். என்ன குறை செஞ்சுருக்கிறேன், என்ன தவறு செஞ்சுருக்கிறேன், எந்த இடத்துல அவுட் ஆன, எந்த இடத்துல ரன் குறைந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நான் பார்த்துட்டு அடுத்த ஆட்டம் ஆடும் பொழுது அந்த தவறுகளை எல்லாம் நான் சரி செய்து கொள்ளுவேன். அதனால்தான் நான் இந்தியாவினுடைய மதில் சுவராக நிற்கிறேன்னு சொல்லி அந்த ராகுல் டிராவிட் பேட்டி கொடுத்தார். அப்போது நம்ம 1330 திருக்குறளையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு திருக்குறளை நம்முடைய வழிகாட்டியாக நாம் பின்பற்றி வந்தாலே நம்முடைய வாழ்க்கை செம்மையுடைய வாழ்க்கையாக மாறும். அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் மனதில் பதிவு பண்ணிக்கணும். நீங்கள் அதில் இன்னொரு இதுவும் கூட உண்டு. இன்னொரு திருக்குறள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்துன்னு வள்ளுவர் எழுதினார். அதாவது பணிவுடையவர்களாக இருப்பது நல்லது. அதையை விட எது தெரியுமா, யாருக்கு ரொம்ப நல்லது தெரியுமா, செல்வம் படைத்தவர்களுக்கு இது இன்னும் நல்லது.
ஏன்னா செல்வம் படைத்தவர்கள் கொஞ்சம் கர்வமாக இருப்பாங்க. நீங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஓவியர் ரவிவர்மா, ரவிவர்மா கிட்ட வந்து நாங்கள் சரஸ்வதியை வணங்கணும், லக்ஷ்மியை வணங்கணும், எங்களுக்கு நீங்கள் ஒரு படமாக வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ரவிவர்மா ஒரு 3 மாதம் கால அவகாசம் கேட்டார். சரின்ட்டாங்க. 3 மாதம் கால அவகாசம் எடுத்துட்டு அவர் அந்த 2 படத்தையும் வரைஞ்சு கொடுத்தார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, செந்தாமரையில் அப்படியே கால் சம்மணம் விட்டு அந்த இதழ்களில் கால் மறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி லட்சுமி உட்கார்ந்துருப்பாங்க. சரஸ்வதி படம் எப்படி வரைஞ்சிருப்பார், வெண் தாமரையிலே வெள்ளாடை உடுத்தி கையிலே வீணை வைத்து கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பார். இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இல்லைன்னா இனிமேல் போய் பாருங்க, நான் சொன்ன பிறகு இனிமேல் போய் பாருங்க. எல்லாரும் கேட்டாங்க, நாங்கள் வணங்குறதுக்கு தானே, எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், அதற்காக நீங்கள் வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்டோம். ஏன் நீங்கள் இப்படி வரைஞ்சிருக்கிறீங்க, லட்சுமியை மட்டும் செந்தாமரையில் கால் மேலே கால் அதாவது காலை மறைச்சு சம்மணமிட்டு உட்கார்ற மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, சரஸ்வதியை மட்டும் கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரவிவர்மா பதில் சொன்னார், இந்த உலகத்திலே செல்வம் படைத்தவர்கள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். செல்வம் படைத்தவர்கள் இந்த உலகத்திலே கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அப்படிங்கிறக்காகத்தான் செந்தாமரையிலே லக்ஷ்மியை சம்மணமிட்டு கால்களை மறைத்தபடி அமர்ந்திருக்கிற மாதிரி வரைஞ்ச. அதே சமயம் இந்த உலகத்திலே கல்வி கற்றவர்கள் கால் மேல கால் போட்டு அமர்ந்து கொண்டு கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் சரஸ்வதி படத்தை கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்குமாறு வரைந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரவிவர்மா சொல்றாருன்னு சொன்னா, ஒரு கடவுள் படத்திலும் கூட நமக்கு ஒரு கருத்து கிடைக்குது பாருங்க. பணம் படைத்தவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், கர்வம் இல்லாமல், கல்வி கற்றவர்கள் ஞானச்செருக்கோடு இருக்க வேண்டும்ங்கிறதை கூட அந்த படம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்படின்னு சொன்னா, இந்த திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு, செல்வம் படைத்தவர்கள் இன்னும் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு எழுதினார். இது ஒட்டி ஒரு கதை நான் படித்தேன். ஒரு நாள் அசோகர் தேரில் வந்தார், கூடவே அமைச்சரும் வந்தார். எதிர்த்தாப்புல ஒரு ஞானி வந்தார், முற்றும் துறந்த ஒரு முனிவர் வந்தார். தேரை நிறுத்தினாரு. அசோக சக்கரவர்த்தி கீழே இறங்கினாரு. சாஷ்டாங்கமா அந்த முனிவருடைய காலில் போய் விழுந்தார். அமைச்சருக்கு அது பிடிக்கல. சக்கரவர்த்தி இவர் போய் ஒண்ணுமில்லாத அந்த துறவி காலில் விழறதா அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. அரண்மனை வந்தும் கூட அவருடைய ஆதங்கம் தீரல. என்ன இருந்தாலும் நீங்க அந்த துறவி காலில் விழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. உடனே அசோகர் சொல்றாரு, அப்படியா, அந்த துறவி காலில் நான் விழுந்தது தவறா? சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, காவலாளிகளை கூப்பிடுங்க. உடனே ஒரு புலித்தலை, ஆட்டுத்தலை, மனுஷத்தலை 3ஐயும் கொண்டு வர சொல்லுங்க உடனடியாக. உடனே காவலாளிகள் வந்தாங்க. அமைச்சர் சொல்றாரு, விரைவா போங்க, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனிதத்தலை, ஒரு புலித்தலை கொண்டுட்டு வாங்க. அவங்களுக்கு ஆட்டுத்தலை ஈஸியாக கிடச்சிடுது. கசாப்பு கடைக்கு போனார், ஆட்டுத்தலை கிடச்சிடுது. புலித்தலையை தேடுனாங்க. அப்போ தான் ஒருத்தன் புலி வேட்டையாடிட்டு வந்தால் அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்குற குடு அப்படின்னு வாங்கிட்டாங்க. மனுஷத்தலை கிடைக்கல. தேடுனாங்க. கடைசியில் சுடுகாட்டுக்கு போய் ஏதாவது பிணம் வருமானு பார்த்துட்டு இருந்தாங்க. பிணம் வந்தது. அப்புறம் எப்படியோ பேசி அந்த மனுஷத்தலையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. உடனே அசோகர் சொன்னார், உடனடியாக இதை சந்தையில் வித்துட்டு வாங்க, இந்த 3ஐயும் உடனடியாக
சந்தையில் வித்துட்டு வாங்க எடுத்துட்டு போனாங்க. ஆட்டுத்தலைனாங்க, அது சீக்கிரம் வித்துடுது. ஒருத்தனுக்கு ரொம்ப நாளாக ஆட்டுத்தலை சாப்பிடணும்னு ஆசை, சரி வாங்கிட்டா. புளித்தலைனாங்க, ஒருத்தன் பார்த்தா ஆடா நமக்கு ரொம்ப காலமாக வீட்டில் நம்ம தான் வேட்டைக்கு போய் ஒன்றை வேட்டையாடுறதில்ல, இதையாவது கொண்டு வீட்டில் மாட்டி வச்சு நானும் மாவீரன் மீசையை முறுக்கிக்கலாமேன்ட்டு அவன் வாங்கிட்டான். மனுஷ தலையை ஒரு பய வாங்கலை. சந்தையும் முடிய போகுது. திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஆட்டுத்தலையை விற்றுட்டோம், புளித்தலையை விற்றுட்டோம், மனுஷன் தலையை 6 வாங்கலை. அப்போ அசோகர் சொன்னார், அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த உறவினரிடம் கொடுத்துருங்க. யார் இழப்புக்குரியவர்களோ அவங்க வீட்லேயே கொண்டு கொடுத்துருங்க. சரி, நாம் யார் என்ன அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏங்க உங்கள் பையன், உங்கள் கணவர், உங்கள் அப்பா வச்சுக்குங்க. நாங்கள் வச்சுக்குவோமா நாங்கள் எல்லாம் தான் எப்பவுமே நகைச்சுவையாக மூரா நம்ம தான் மேடையில் சொல்லுவோம். ஒரு கணவர் இறந்துட்டார். பட்டினத்தார் சொன்ன மாதிரி ஊரார் கூடி அழுது ஓலமிட்டு அப்படியே தேர் கட்டி எடுத்துட்டு போனாங்க. போகும்போது அப்படியே அந்த தலை போய் கரண்ட் கம்பியில் நங்குன்னு அடிச்சிடுது. அந்த மனுஷன் எந்திரிச்சு உட்காந்துட்டார். செத்ததான் நினச்ச மனுஷன் எந்திரிச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரு வியப்பு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருந்தார். அப்புறம் அதே மாதிரி இறந்துட்டார். இப்போ அதே மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி அழுது ஓலமிட்டு எடுத்துட்டு போகையில் அந்த வீட்டு அம்மா வந்து அந்த மரத்துக்கட்டை நின்றுடுச்சு. அட தம்பிகளா, இடிக்காமல் எடுத்துகிட்டு போங்கடா, தம்பிகளா இடிக்காமல் பார்த்து எடுத்துகிட்டு போங்கடான்னு வந்து நின்றுடுச்சு. ஏன் அங்கே மறுபடியும் இடிச்சு அவர் மறுபடியும் 6 மாதம் வந்து எதுக்கு இந்த உலகத்தில் தலையை வச்சுக்குவாங்களா? உடனே அவங்க சொன்னாங்க, செத்தது தான், திருப்பியெல்லாம் வீட்டுக்கு நோ ரிட்டன், தூக்கிட்டு போங்க, கொடுக்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, உறவினர்களும் ஏற்றுக்கலன்னு. அப்போத்தான் அசோகர் அமைச்சரிடம் சொன்னார், வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாமல் வாழ்பவர்கள் ஞானிகள். நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கை நிலையானது, நம்ம ரொம்ப வருஷம் இருக்க போகிறோம். ஏன்னா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. இல்லைன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூத உடலுக்கு அவ்வளவு மரியாதை, மாலை அத்தனையும் கிடைக்கும். நாங்கள் மேடைகளில் எப்பவும் சொல்வோம், கலெக்டர் வீட்டு நாய் இறந்துதான் ஊரே திரண்டு வந்துடுச்சா. கலெக்டர் பையனுக்கு ஆச்சரியம், என்னது எங்கள் வீட்டு நாய் இழப்புக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்களான்னு. ஒரு நாள் கலெக்டரே இறந்துட்டாரா. அந்த பையன் எதிர்பார்த்துருக்கிறா. அன்னைக்கே நாய் இறந்ததுக்கே கூட்டம் தாங்க முடியல. இப்போ அப்பா இறந்துருக்கிறாரு, ஊரே வந்தாலும் பந்தல் போட்டு சேரெல்லாம் போட்டு, ஏன்னா வந்தவங்க கால் கடுக்க நிற்கக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணுனா ஒரு வயலும் வரல. உதவியாளர்கிட்ட பையன் கேட்டானா, என்னப்பா எங்கள் வீட்டு நாய் செத்ததுக்கு அத்தனை பேர் வந்தாங்க, எங்கள் அப்பா செத்துருக்கிறார், ஒருத்தர் வரலேன். அப்போ அந்த உதவியாளர் சொன்னாரா, நாய் செத்தப்போ உங்கள் அப்பா பதவியில் இருந்தாரப்பா, அந்த பதவிக்காக வந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு பதவி இல்லை, அவரே இல்லை, யாரும் வரலேன். இதாங்க நிலையான இது. இதை உணராமல் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ரொம்ப வருஷம் நம்ம வாழ்கிற மாதிரியோ, அதுக்குள்ள ஆட்டம் பாட்டம் போட்டி பொறாமை சண்டை சச்சரவு பேச்சுவார்த்தை இல்லை. உடன் பிறந்தவங்களோடு நீதிமன்றத்தில் வழக்க போட்டுட்டு சொத்தை பிரித்து கொடு, அதை கொடு, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அசோகர் சொன்னார், அத்துணையும் அனுபவிப்பதற்கு இருந்தும் எதுவுமே இல்லாமல் வாழுகின்ற இவர்கள் உண்மையானவர்களா இல்லையா? அதனால்தான் இந்த ஞானியினுடைய காலில் நான் விழுந்தேன்னர். அதைத்தான் வள்ளுவர் அழகா சொன்னார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்துனார். நான் சொல்கிறது உண்மையான முனிவர்கள் ஞானிகளை, உண்மையானவர்களுக்கு இதுக்கு ஒரு பொருந்து இல்லையா? உண்மைத்தன்மை இல்லாதவங்களுக்கு இது பொருந்தாது. ஏன் ஒருத்த தவம் செய்யணும்னு முடிவு பண்ணான்.
சரி, எங்கே தேர்வு செய்யலாம்? ஆற்றோரமாக போய் தவம் செய்யலான்னு ஆற்றுக்கு ஓரமாக போனா. உட்கார்ந்து அப்படியே தவம் செய்யலான்னு ஓம் அப்படின்னு சொன்னா. அந்த நேரத்தில் ஆற்றுல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 16 வயது பருவ மங்கை வந்துச்சு. இவன் அப்படியே உத்து கொஞ்ச நேரம் பார்த்தா. தவம் போயிடுச்சு. அந்த அம்மா தண்ணி எடுத்துட்டு போன பிறகு, ஐயோ தவறு செய்து விட்டேனே, என் கண்ணு இப்படி பார்த்துடுச்சே, என்ன பண்ணுனா அடுத்த நாள் ஒரு கருப்பு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டு வந்து உட்கார்ந்தா. யாரையும் பார்க்கக்கூடாது, இன்னைக்கு நான் தவம் செய்யணும். உட்கார்ந்தா. அதே மாதிரி ஓ அப்படின்னு தொடங்குனா. அதே நேரம் அதே 16 அப்படியே சலங்க கொலுசு ஜல் ஜல் ஜல்லுன்னு சத்தம். இவன் காது அந்த சலங்க சத்தம் போகிற வரைக்கும் போயிடுது. ஐயையோ, மறுபடியும் மனுஷனால் அடக்க முடியலையே. அடுத்த நாள் பெரிய உரண்ட பஞ்சு எடுத்து காதுக்கு வச்சுட்டா, கண்ணை கட்டிக்கிட்டா. 2 புலனும் போய் பார் உன்னை சொல்கிறேன் வந்து உட்கார்ந்தா. அதே மாதிரி அதே நேரம் அதே தவம் கரெக்டாக அதே 16 தண்ணி எடுக்க வருது. கண்ணு தெரியல, காது கேட்கல. ஆனால் அந்த அம்மா வச்சுக்கிற மல்லிகைப்பூ இழுக்குது மூக்கில். ஏய் கரெக்டாக வந்துடுச்சுன்னு இழுக்குது. ஐயையோ, மறுபடியும் நம்ம தவறு செய்கிறோமே. அடுத்த நாள் பெரிய தலகாணி உரையை எடுத்தா, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டா. இன்னைக்கு பார்த்து போடுறேன் நான், இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேனா இல்லையா பாரு. தலகாணி உரை எடுத்து நல்லா கட்டிட்டு வந்து உட்கார்ந்தா. அதே தவம் உச்சத்துக்கு போயிட்டு இருந்தா. மனசு ஏங்க ஆரம்பிச்சிடுது. மணி 10:30 ஆயிருக்கும்ல, அந்த பருவமங்கை வந்திருக்குமில்ல, வந்துட்டு போயிருக்குமில்ல. இந்த கட்டுப்பாடற்ற ஞானிகளை நான் சொல்லலை. ஆக உண்மையான துறவிகள் காலில் விழுவது, பற்றுக்களை துறந்தவர்களுடைய காலில் விழுவது தவறில்லைன்னு அசோகர், எத்தாம் பெரிய மன்னன், சக்கரவர்த்தியாக இருந்தவரே பணிந்து போறாருன்னு சொன்னா. வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ 1-2 நான் திருக்குறளை சொல்கிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறத நாலடியார் ஒரு பாட்டில் சொல்லுச்சு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, நாம் என்னமோ ரொம்ப வருஷம் வாழ போகிற மாதிரி தேடுன்னு தேடி பொருளை ஒருத்த 1000 கோடி ஊழல் பண்ணிட்டான். நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்தாச்சு, வந்திருக்கிறான். பெரிய கோடீஸ்வரன் நீதிபதி வந்தார். அவரை பார்த்துட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், இல்லை கொஞ்சம் நேரத்திலேயே நீதிமன்றம் வரணும்னு சொன்னதுனால நான் சாப்பிடாமல் வந்துட்டேன். சரி, அவருக்கு எதாவது வாங்கி கொடுங்க. ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தாங்க. அதில் அவர்னால 3 இட்லி தான் சாப்பிட முடிஞ்சது. 1 இட்லியை வச்சுட்டார். இப்போ நீதிபதி கேட்டார், சாப்பிடலன்னு சொன்னீங்க, 4 இட்லி வாங்கி கொடுத்தோம், 1 இட்லி 10 ரூபா, 40 ரூபாய்க்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தோம். நீங்கள் 30 ரூபாய்க்கு 3 இட்லியை தான் சாப்பிட்டீங்க. ஆக உங்களுடைய காலை பொழுது ஒரு 30 ரூபாயோட முடியுது. ஒரு மதியம் மீறி போனால் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்களா? இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்களா? சரி, இரவு நேரம் இதே மாதிரி ஒரு 30 ரூபாயோட முடியுதுல்ல. ஆக கூட்டி கழித்து பார்த்தா ஒரு நாளைக்கு உங்களுடைய உணவுக்கான தேவை ஒரு 150ஓடு முடிகிறது. எதற்கு நீங்கள் 1000 கோடி ஊழல் செய்தீர்கள்னு கேட்டார். கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை அடுத்த தலைமுறைக்காக நான் இதை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, இந்த பணம் ஒரு பொழுதும் உங்களுடைய அடுத்த தலைமுறையை வளர விடாது அப்படின்னு நீதிபதி சொன்னார். அப்போ மனிதன், நாம் நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப காலம் இந்த மண்ணிலே வாழப்போகிறோம் அப்படிங்கிற அந்த பேராசையில் தான் நம்ம தவறு என்பதையும் கூட தெரிந்தும் கூட தவறு செய்பவர்களை இந்த மண்ணில் நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் இலக்கியங்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுக்குது. நாலடியாரில் ஒரு பாட்டு, அதாவது இறந்தவுடன் என்ன செய்வாங்க, எல்லாம் பட்டினத்தார் சொன்ன மாதிரி நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓலமிட்டு அழுது, அப்புறம் டொன் டொன் டொன்னு ஒரு பறை முழங்க என்ன செய்யறோம், நிறைய வீடுகளில் அந்த பறை இசை இருக்கும்.
அந்த பறை இசை எதை காட்டுகிறது அப்படின்னு நாலடியார் சொல்லுதுன்னா, அந்த டொன் 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 என்கின்ற அந்த பறை இசை இன்னைக்கு இவருக்கு, நாளைக்கு நமக்கும் உண்டு நமக்கும் உண்டு நமக்கும் உண்டு என்பதைத்தான் அந்த பறை ஒளி, அந்த பறை இசை நமக்கு காட்டுகிறதுன்னு சொல்லி நாலடியாரில் ஒரு பாட்டு. ஆக வாழ்க்கை நிலையில்லாதது, யாக்கை நிலையில்லாதது. அப்போ எதுதான் நிலையானது? நாம் இந்த பிறவியிலே வாழும்போது வாழ்ந்ததற்கான அடையாளத்தை ஏற்படுத்திட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் நிலையானது. ஒரு பறவை கூட தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்ந்ததற்கான அடையாளத்தை விட்டு விட்டு போகிறது என்று இன்னைக்கு இயற்கை ஆர்வலர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காகம் அப்படின்னு ஒரு பறவை எல்லாருக்கும் தெரியும். அந்த காகம் என்ன செய்யுமா, தன்னுடைய வாழ்நாளில் 3000 மரங்களை இந்த மண்ணிலே நட்டு விட்டு போகிறதா, விதைக்குதா. என்ன ஆச்சரியம்! என்ன போய் அப்படியே எடுத்து இப்போ மண்ணை பறைச்சி விதைக்குதா? இல்லை. காகை வேப்பம்பழம் சாப்பிடு, அதனுடைய உணவில் வேப்பம்பழம் அது சாப்பிடு. அப்படி வேப்பம்பழம் சாப்பிடும் பொழுது எந்த இடத்திலெல்லாம் அது எச்சிலாக அந்த வேப்பங்கொட்டை விழுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு வேப்ப மரம் முளைக்கிறது. ஆக ஒரு காகம் தன்னுடைய வாழ்நாளிலே 3000 மரங்களை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு செல்லுகிறது என்றால், ஒரு ஈரறிவு உயிரினம் 3 அறிவு உயிரினமே வாழ்ந்ததற்கான அடையாளத்தை இந்த மண்ணிலே அடையாளமிட்டு செல்லும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதர்கள் நாம் எத்தனை எச்சங்களை இந்த மண்ணிலே விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நமக்கு இலக்கியங்கள் சொல்லுது. இன்னைக்கு சொல்லணும்னா கூட கண்ணதாசனும் அதைத்தான் சொன்னா, வாழ்க்கை நிலையில்லாதது. அழகா ஒரு கவிதையில் சொன்னா, பருத்தி என்ற செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த சிரிப்பில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே, பருத்தி கொட்டை பிரித்து பார்க்க பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, திருத்தி எடுத்து பார்க்கையிலே சின்ன இலைகள் ஆச்சு, நூலெனும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடைகுலையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை கொள்ள, ஆடை எனும் பெயர் கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, சொல்லுது தன் கதையை நொந்து, வாழும்போது வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி. இந்த ஆடை பட்டாடை இன்னைக்கு உடுத்திட்டு போகிறேன்னா அதை நாளைக்கு ட்ரை வாஷ் பண்ணியோ அயன் பண்ணி நான் பீரோக்குள்ளே வச்சிருவேன். வாழும்போது வாழ்ந்த எண்ணெய் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த புடவை பீரோக்குள்ள உட்கார்ந்துருக்கு. வாழும்போது வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை மாறும்போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி அப்படின்னு அந்த கவிதையை கண்ணதாசன் எழுதியிருக்கார். ஆக வாழ்க்கை நிலை இல்லை என்பதை இலக்கியம், அந்த கால இலக்கியம் தொட்டு இந்த கால இலக்கியங்கள், நான் ஏதோ 1-2 தான் சொல்கிறேன், 1-2 தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக மனிதர்கள் எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலையில் நமக்கு உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இன்னொரு 2 செய்தியை சொல்லி 2 இலக்கியத்தை உதாரணம் காட்டி நான் என் உரையை நிறைவு செஞ்சிட்றேன். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யார் எழுதியது? ஆசிரியர்கள் தெரியல. எந்த காலத்தில் எழுதப்பட்டது அதுவும் தெரியல. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது இது நாயக்கர் காலத்தில் தான் இந்த விவேக சிந்தாமணி தோன்றியிருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. இதுக்கு ஒரே ஆசிரியராக இல்லை, ஏன்னா இது ஒரு தொகுப்பு நூல், தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. ஆனால் இதை எழுதிய ஆசிரியர்கள் எல்லாம் உணர்ந்து இந்த பாடல்களை எழுதியிருக்காங்க. அதில் நிறைய பாட்டு, அத்தனை பாட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியே தான் அத்தனை பாட்டுகளும். அதில்
ஒரே ஒரு பாட்டு, சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர். சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர். ஏதாச்சும் புரியுதுங்களா? பயந்துராதீங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு 5-6 பாட்டு இதுக்காகவே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒப்பிக்கலைன்னா நான் யாருக்கிட்ட ஒப்பிக்கிறது? என் வகுப்புலலாம் மாணவர்கிட்ட சொல்ல முடியாது, கருத்தும்ப நிறுத்தும்பா சொல்ல முடியாது. அதை விட முடிச்சுக்கிட்டு வகுப்பு முடிக்கும்போது சரி ஒரு பஞ்ச் டயலாக்ல நம்ம வகுப்பை நிறைவு செய்யலாமே. மணி அடிக்கும், அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணியும்ப, பின்னாடி ஒரு சத்தம் வரும், விட்டது சனி அப்படிம்பா. நீங்கள் இன்றைக்கி மாணவர்களை கையாளுறது அவ்வளவு கடினங்க. ஒரு காலகட்டங்களிலெல்லாம் நாங்கள் படிக்கும்போது இல்லையா மூரா, கைகட்டி வாய்பொத்தி படித்தோம், கைகட்டி வாய்பொத்தி படித்தோம். அதுவும் நீங்கள் இன்னும் இந்த குருகுல கல்வி வாழ்க்கையிலெல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்காது. இன்றைக்கெல்லாம் கல்வி மிக எளிதாகி விட்டது, எப்படி வேணாலும் எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்குது. ஆனால் நாங்கள்லாம் போகும்போது இப்படி காதை தொடணும், அப்படி தான் நம்ம ஊரா, கை எத்துனா தான் கிடைக்கி, எத்துலினா ரிஜாக்ட். குருகுல கல்வியில் அதை விட கொடுமை வச்சுருப்பாங்க, கையை இப்படி வைக்க சொல்லுவாங்க. கல்வி ரேகை ஓடணுமா, கல்வி ரேகை ஓடலை அப்படின்னு சொன்னால் கிடையாது. அப்படித்தான் ஒரு பையன் போகிறா, எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க, கை நீட்டு, போப்போ உனக்கு கல்வி ரேகை வரல. அவன் விடல. கல்வி ரேகைன்னு எப்படி இருக்கு? உடனே அவர் அங்கே இருக்கிற அந்த மயில் இதை எடுத்து ஒரு வண்ணத்தை தொட்டு கையில் இப்படி வரைஞ்சு காமிச்சார், இப்படித்தான் கல்வி ரேகை இருக்குன்னு. அவன் கொஞ்சம் கூட அச்சப்படலை. தங்கிட்ட இருந்த உடைவாளை எடுத்தா, அவர் வரைஞ்ச அந்த மை மேலே ஒரு கீறு ஓட்டுட்டா, ரத்தம் கொட்டுது. இந்தா கல்வி ரேகை எனக்கு வந்துடுச்சு, கல்வியை கற்றுக்கொடுன்னு கேட்டா. அப்படி கற்றுக்கொண்ட மாணவன் தான் பின்னாளிலே மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சாணக்கியர் என்று சொன்னால், ஒரு காலகட்டங்களிலே கல்வி என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த பாட்டில் தாமரைக்கு தந்தை சூரியன், தாமரைனா நான் தாமரை மலர சொல்கிறேன், நீங்கள் வேறெங்காச்சும் கற்பனைக்கு போயிடாதீங்க சரியா? ஓ இந்த அம்மா அந்த அம்மா உங்களோட தூதுவராட்டு இருக்குதுன்னெல்லாம் நினச்சிடாதீங்க. நம்ம பொற்றாமரை குளத்தில் இருக்கிற தாமரையை நான் சொல்கிறேன் சரியா? தாமரைக்கு தந்தை ரவி சூரியன், தாய் தண்ணீர். இந்த ரெண்டும் இருந்தால் தான் தாமரை மலர் சிறப்பாக வரும். தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர். அங்கதை கொய்து விட்டால், இப்போ நம்ம கை சும்மா இருக்காது. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், பக்கத்தில் அந்த இலதலைகளை அப்படியே பறித்து, இப்போ செடிக்கட்ட நின்னோம்னா நம்ம கை அப்படியே நின்றுட்டா பேசு, அங்கே இருக்கிற பூவை கிள்ளு, இலைய கிள்ளு, எதையாவது ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், செஞ்சுட்டே தான் பேசுவோம். இல்லை இப்போ சாதாரணமாக ஒருத்தர் கூட பேசுகிறோன்னா பேனா கையில் இருக்குதுன்னா இப்படி 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 கிறுக்கிட்டு நம்ம கை சும்மா இருக்காது. அது மாதிரி அங்கதை கொய்து விட்டால், இப்போ போய் அந்த தாமரை மலரை அப்படியே ஒரு கிள்ளு கிள்ளி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே போட்டுட்டா அந்த தாய், ஐயோ என் குழந்தை, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு அப்படியே தாங்கி தாங்கியாக வச்சிருக்க அந்த தாயே, என்ன ஆகும்? என்ன ஆகும் யோசிக்கிறீங்க? இதுக்கு தான் இந்த பேராசிரியரெல்லாம் கூப்பிடக்கூடாது. இது வகுப்பில் கேள்வி கேட்குற மாதிரியே இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. சும்மா ஒரு கற்பனை பண்ணுங்க. செடியை அப்படியே கிள்ளி அந்த தாமரை பூவை போய் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும்? அழுகி போகும், அழுகிரும். சரி, இன்னொரு தாமரையை கிள்ளுங்க, அப்படியே நிலத்தில் போடுங்க, என்ன ஆகும்? காஞ்சிரும். தாமரைக்கு தாய் தந்தை சூரியன் தண்ணீர், அதை கொய்துட்டா அந்த தண்ணீரே அதைய அழுக, அந்த அம்மாவே அதைய அழுக செஞ்சிரு. அவங்க அப்பாவே என்ன பண்ணுவார்? சுட்டெரிச்சு அதை கருக செய்திருவார். இதுதான் இந்த பாடலில் இருந்து நமக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்கிறார்கள்னா, மனிதன் இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை அந்த மனிதனுக்கு பேரும் புகழும் உண்டு. ஒரு சமயம் நம்முடைய இணை இயக்குனர் அம்மா அவர்களுக்கு ஒரு மரியாதை கலந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய
சிறப்பான பணிக்கிடையே இங்கு வருகை தந்ததுக்கு மிக மகிழ்ச்சி. ஆக இந்த சீவக சிந்தாமணியிலே இந்த பாடல் ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை நுட்பத்தை நமக்கு எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லுது பார்த்தீங்களா? காக்க வேண்டிய தாய் தந்தையரே தன் நிலை மாறும் பொழுது அதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அதுபோலதான் ஒரு மனிதன் இருக்கும் இடத்தில் இருக்கும் வரைதான் அவனுக்கு பேரும் புகழும். அந்த நிலையிலிருந்து அவன் கொஞ்சம் இறங்கிவிட்டால் அவனுடைய நிலை தாழும் என்பதை கண்ணதாசனும் கூட ஒரு படத்தில் சொல்லியிருக்கார். சூரியகாந்தின்னு நினைக்கிறேன். அது மூராதான் ரொம்ப அழகாக பாடுவார். மேடையில் அவர் ரொம்ப நல்லா பாடுவார், நாங்கள் பேசுவோம். ஆக ஒரு இலக்கியத்தில் இல்லாதது எது இருக்கிறது? எல்லாமே இருக்கிறது. வாழ்வினுடைய அத்துணை சுவைகளையும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த இலக்கியங்களிலே நாம் அத்துணையும் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருக்குறள் ஒன்று இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு. அது காட்டாத வழியா? இங்க ஒரு அரசன் தன்னுடைய மகனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு குருகுல கல்விக்கு அழைச்சிட்டு போகிறான். அதாவது தமிழில் வார்த்தையும் கூட வாழ்க்கையாகும். நம்மளால் நம்ப முடியுதா? வார்த்தையும் கூட வாழ்க்கையாகும். நீங்கள் ஒரு சொல் மணக்கும். தமிழில் ஒரே ஒரு சொல் வாசம் வீசு. என்ன சொல்லா இருக்கும்? மறுபடியும் யோசிக்கிறீங்க. வந்தையா, பேசுனியா, போனையா, திரும்ப திரும்ப எதுக்கு எங்களை கேள்வி கேட்டுட்ருக்கிற அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு சொல் மணக்கும். என்ன சொல்? பூ. ஒரு சொல் எரிக்கும். பா வந்துட்டீங்க. ஒரு சொல் அழைக்கும். அப்பா ஃபார்முலா தான் இருக்கீங்க. இது நம்ம மொழிக்கு தாங்க இந்த சிறப்பு. நான் ஏன் வார்த்தையே வாழ்க்கையாகும்னு சொன்னேன்? இப்போ இந்த இளவரசனை கல்வி கற்பதற்காக குருகுலத்திற்கு அந்த அரசன் அழைச்சிட்டு வர்றா. இவனும் முதல் நாள் நம்ம பாடம் கற்க போகிறோம். அதனால் இளவரசன் இல்லையா, அந்த இளவரசனுக்கான உடையெல்லாம் போட்டுட்டு உடைவாள் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு அப்படியே மிடுக்கா வர்றா. அரசன் அந்த குருவிடம், என்னுடைய மகனை, என் கண் போல இருக்கிற மகனை இனிமேல் உங்கள் கையில் ஒப்படைக்கிற, ஏதோ சினிமா வசனம் வருமில்ல, அந்த மாதிரி ஒப்படைச்சிக்கிட்டு போகிறார். இவர் முதல் நாள் பாடம் தொடங்குறாரு. அந்த இளவரசன் ஆர்வமாக உட்கார்ந்துட்டுருக்கான். உட்கார்ந்துட்டுருக்கையில குரு சொல்கிறாரு, வார்த்தையே வாழ்க்கையாகுங்கிறாரு. எல்லா மாணவர்களும் கைகட்டி வாய்ப்பொத்தி அன்னைக்கெல்லாம் நின்று அவங்க நிற்பாங்க, குரு உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறிப்போச்சு. எல்லாம் நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க, நாங்கள் கைகட்டி நின்றுட்டுருக்குறோம். காலம் மாறிப்போச்சுல்ல. ஒரு நூற்றாண்டுக்குள்ளே எத்தனையை பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் வந்தால் ஓடி ஒளிஞ்சிருவோனாங்க. இன்றைக்கி பையன் வந்தால் நாங்கள் ஒளியிறோம். காலம் மாறிப்போச்சு. ஒரு நூற்றாண்டில் தான் இதையெல்லாம் பார்க்குறோம். இந்த பையங்க, எல்லா பையங்களும் குரு சொல்கிறத ஆமாம் குருவே, ஆமாம் குருவேன். ஆனால் இவன் அரசனுடைய பையன் இல்லையா, அதனால் அந்த அரசனுக்குரிய அந்த தோரணை இருக்கும் இல்லை. அது எப்படி வார்த்தை வாழ்க்கையாகும்? சர்க்கரைன்னு எழுதுனா இனிக்குமா? கேள்வி கேட்டுட்டான். குருக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அப்போ குரு கோபம் வரும். இன்னைக்கெல்லாம் குருவுக்கு ஆசிரியர் வேலைக்கு போகணும், வெக்கம் மானம் சூடு சொரணை அத்தனையும் விட்டுட்டு தான் போகணுங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு மாறி போச்சு. கால மாற்றம். கோபம் வந்துச்சு. அறிவு கட்டவனே, மூடனே, உன்னையெல்லாம் யாரிட இங்கே படிக்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவன் இளவரசன் இல்லை, சும்மா இருப்பானா? ஒரு அரசனுக்கு அவமானம் ஏற்படுதுன்னா சும்மா இருப்பானா? கோபம் வந்து அந்த உடைவாளை எடுத்து அவரோட கழுத்துக்கட்டம் வச்சுட்டான். பேசு, பேசு பேசு பேசு. எங்கே பேசுறது? பேசுனா சதக்கு, முடிஞ்சது கதை இல்லையா? அவர் பயந்துட்டார். ஓ, ஏதாச்சும் பண்ணி போடுவானே என்னமோ அப்படின்னு. நம்ம இன்றைக்கி தான் சினிமாவில் தான் பார்க்குறோம். கல்லூரி கலாட்டான்னு ஆணியை வைப்பாங்க, அதையே வைப்பாங்கன்னு நினைக்கிறது அன்னைக்கே நடந்திருக்குது. உடனே என்னை கொன்றுவியா, நான் உன் குரு இல்லையா? குரலை தாழ்த்தி பேசுகிறார்
அப்படி கத்துனார், மூடனே, அறிவு கட்டவனே, இல்லை யாரோட வர சொன்னது டூனுங்கிறவர் பயன்னு போயிட்டார். என்னை கொன்றுவியா, நான் குரு இல்லையா, என்னை கொன்று அந்த பாவத்தை தேடிக்குவியான்னு பாவம் மனுஷ சரண்டு. உடனே அவன் சரி சரி பொழைச்சி போ அப்படின்ட்டு அந்த உடைவாளை எடுத்துகிட்டு சரி சரி பாடத்தை நடத்து அப்படின்னா. அவர் பாடம் முடிஞ்சுதுன்னாரு. என்னது மறுபடியுமா, எப்படி முடிஞ்சுதுன்னு. அப்போ குரு சொன்னார், நான் கோபம் கொண்டவன் மாதிரி உன்னை மூடனே, அறிவு கட்டவனே அப்படின்னு பேசும்போது நீ கோபத்தினுடைய உச்சிக்கு போன. அதே குரலை நான் தாழ்த்தி பணிவோடு பேசும் பொழுது நீ ஒரு சாந்த நிலையை அடைந்தாய். வார்த்தைக்குள் வாழ்க்கை இருக்கும், வார்த்தையே வாழ்க்கையாகும். நாங்கள் எவ்வளோ ஒரு உயர்வு பாருங்கள். இதெல்லாம் இலக்கியத்தை நம்ம எங்கெங்கே போய் தேட முடியும்? ஆனால் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை ஏதோ நூற்றாண்டை தாண்டி தாண்டி நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஆட்டம் பாட்டம். இப்படி ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிற, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறத நம்ம விடை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மண்ணை கீறிட்டு ஒரு புழு வெளியில் வந்துச்சு. வந்த புழு நான் ரொம்ப நாள் இந்த மண்ணில் வாழ போகிறேன்னு கொஞ்சம் ஆணவமாக இருந்தது. ஒரு நாள் அந்த புழுவை ஒரு பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுடுது. புழு காணாமல் போச்சு. பூச்சி நினச்சிது நாம் ரொம்ப நாள் வாழ போகிறோன்னு. ஒரு நாள் அந்த பூச்சியை வந்து ஒரு வண்டு டபக்குன்னு சாப்பிட்டுடுது. பூச்சி காணாமல் போச்சு. வண்டு நினச்சது நம்ம ரொம்ப நாள் இந்த மண்ணில் வாழ போகிறோன்னு நினச்சிது. ஒரு நாள் தவளை அந்த வண்டை பிடிச்சி சாப்பிட்டுடுது. வண்டு காணாமல் போச்சு. தவளை நினச்சிது நாம் ரொம்ப நாள் இந்த மண்ணில் இருக்க போகிறோன்னு. தவளை கொஞ்சம் கர்வம் அதிகம். நுணலும் தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் கொர்ற கொர்றன்னு ஒரு சத்தம் போடு. இது அப்படியே கொர்ற கொர்றன்னு ஒரு நாள் சத்தம் போட்டுச்சா, அதனுடைய எதிரி பாம்புக்கு அது தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடுது. பாம்பு வந்து டபக்குன்னு தவளையை சாப்பிட்டாச்சு. இப்போ தவளை இல்லை. பாம்பு ரொம்ப நாள் இருப்போன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் உயரத்தில் ஒரு கழுகு பறந்துட்டு இருந்தது. அது கீழே பார்த்துச்சு. அதுக்கு அந்த பாம்பு ஊடுறது ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஓடி வந்து அதை ஒரு கொத்து கொத்தி அது சாப்பிட்டுடுது. கழுகு நினச்சது நம்ம ரொம்ப காலம் வாழ போகிறோன்னு. ஒரு நாள் வேட்டைக்கு போனா, கழுகு வேட்டையாடுனா, கொண்டுட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா கழுகு 65 செய்யினா. ஏன் சிக்கன் 65 தான் செய்யணுமா? கழுகு 65 செய்யக்கூடாதா? கழுகு 65 செய்யினா. மனைவி செஞ்சு கொடுத்தா, சாப்பிட்டா, கொஞ்ச காலம் இருந்தா, ஒரு நாள் இறந்துட்டா. இப்போ அவனை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிட்டு வந்தாங்க. புதைச்சிட்டு வந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. ஆக புழுவிலேயே தொடங்கி வாழ்க்கை புழுவிலேயே முடிகிற இந்த வாழ்க்கையில்தான் நாம் ஏதோ காலங்காலமாக நிலையாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இலக்கியங்களை படியுங்கள். நான் ஏதோ 1, 2 உதாரணம் காட்டின. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு 1000 செய்திகளை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை மகத்துவமாக்கும் என்றால், நம்முடைய தமிழ் நம்முடைய வாழ்வியலை எவ்வளவு உயர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை படிக்கும்போது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பு பெற்ற உங்களுக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, குறைவாக இருந்தாலும் நிறைவாக கேட்ட உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான உரை அப்படின்னு நினைக்கிறேன். தமிழரின் வாழ்வியல்னு சொல்லும்போது அந்த நகைச்சுவையும் இருந்தது, கருத்துச் செறிவும் இருந்தது, வள்ளுவத்தினுடைய சிறப்புகளையும் சொன்னாங்க. எப்படி நம்மளுடைய தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி என்பதையும் அருமையாக எடுத்துரைத்தார்கள். மாணவர்களுடைய அந்த மனப்பாங்கினையும் அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி அம்மா. அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றி தலைமை உரையாற்றி சிறப்பிக்கவும் அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். பணி சுமை காரணமாக இன்றைக்கு காலையில்தான் சென்னையிலிருந்து வந்தோம். இன்றைக்கு மழை வந்திருக்கிறது. அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய சில கல்லூரி மாணவர்கள் இங்கே அவர்கள் வருகிறேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட வர முடியாத சூழ்நிலை இந்த பருவமழை காரணமாக நிகழ்ந்துவிட்டது. என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது, கவின் கல்லூரி இருக்கிறது, அந்த மாணவர்களை அழைக்கலாமே என்ற ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. இது நீங்கள் இந்த வளாகத்திற்குள் வந்ததற்கு பிறகான உங்களுடைய முதல் கூட்டம் என்று நான் கருதுகிறேன். இங்கே தமிழ் கூடலுக்கு நான் துணைத் தலைவராகவும் இந்த வளாகத்தின் இந்த இயக்கத்தின் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு தொடர்ந்து தமிழ்கூடல் நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இது 181வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் யோசித்த பொழுது நம்முடைய அருமை சொற்பொழிவாளர் திருமதி சாந்தாமணி அவர்களை அழைக்கலாம் என்று நாங்கள் கருதி இருந்தோம். அவர்கள் இன்றைக்கு அந்த தேதியை கொடுத்தார்கள். நாங்கள் அரங்கம் நிறைய மாணவ கண்மணிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் கருதி இருந்தோம். இன்றைக்கு கவின் கல்லூரி பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எத்தனையோ படிப்பு உண்டு. இந்த எல்லாவற்றையும் நான் ஒருபுறம் வைத்துவிட்டு இந்த கவின் கல்லூரி என்கின்ற பிள்ளைகளை நான் தனியாக பார்க்கிறேன். அவர்கள் கொஞ்சம் வேறு விதமானவர்கள். மற்ற பொறியியல் கல்லூரியை விட, மருத்துவக் கல்லூரிகளை விட, இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கலை அறிவியல் கல்லூரியை விட கொஞ்சம் வித்தியாசமான மனநிலை கொண்டவர்களால் மட்டும்தான், தம்பி உங்களை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமான மனநிலை. நீங்கள் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இந்த ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு உள்ளரங்கம். உங்களை அழைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் பழக்கி இருக்கிறோம். நீங்கள் ஓராண்டு அல்லது 2 ஆண்டு காலம் இங்கே இருக்க போகிறீர்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கும் தமிழ்கூடல் நிகழ்ச்சி இங்கே நடக்கும். முடிந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கல்லூரியிலே பாடப்பிரிவு இல்லாமல் சுய பாடப்பிரிவு ஏதேனும் இருந்தால் நீங்கள் இங்கே சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செல்லலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் எப்பொழுதும் இந்த தமிழ்கூடலுக்கு வரலாம். இந்த முன்னாள் வரிசையில் 2 வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர்கள் எப்பொழுதும் இங்கே வந்து விடுவார்கள். இந்த நிகழ்ச்சி என்றால் வந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு காது குளிர கேட்பதற்கு சில செய்திகள் கிடைக்கும். நாங்கள் தேர்ந்தெடுத்து சில சான்றோர்களை அழைத்து பேச வைப்போம். இப்போ கவின் கல்லூரி பிள்ளைகளிடத்தில் இந்த வளாகத்தின் இயக்குனராக இது என்னுடைய கன்னி பேச்சு. உங்களிடத்தில் நான் முதலில் பேசுகிறேன். உங்களிடத்தில் ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். தமிழர் வாழ்வியல் என்கின்ற தலைப்பில் சாந்தாமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உலா வந்தார்கள். ஒரு பெரிய உலாவை நம் கரங்களை பிடித்து கொண்டு உலாவர வைத்தார்கள். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். கவின் கல்லூரி என்பது ஃபைன் ஆர்ட்ஸ். மிக நுட்பமானவர்கள் நீங்கள். ஒன்றை எல்லோரும் பார்ப்பது போல் உங்களால் பார்த்து விட முடியாது. நான் SRM சிவாஜி கணேசன் ஃபிலிம் டெக்னாலஜி, அங்கே நான் 7 ஆண்டுகள் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறேன். வருகை நிலை பேராசிரியராக 7 ஆண்டுகள். அங்கே நான் வடிவமைத்த பாடத்திட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. கதை சொல்லலும் காட்சிப்படுத்தலும் என்று நான் ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து கொடுத்தேன். திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் பெரியார் படம் எல்லாம் எடுத்திருப்பார். அவர் IAS. அவர் தான் அங்கே டீனாக இருந்தார், புலத்தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் அவர் என்னை அழைத்து இந்த பாடங்களை வடிவமைக்கின்ற பொழுது, உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், நுட்பமான இலக்கியங்களின் பால் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தீவிர இலக்கியங்களின் பால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பழந்தமிழ் இலக்கியங்களின் பால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் உங்களுடைய கவின் மனதிற்கு உங்களுக்கான பருக்கைகள் அங்கே கிடைக்கக்கூடும்.
ஒரு போகிற போக்கில் ஒரு ஒரு சாது, ஒரு சாமியார் ஒரு கோவிலின் வாசலில் எனக்கு கொடுத்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. சிவன் கழுத்தில் எதை அணிந்திருக்கிறார்? சிலையில் பாம்பை அணிந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஓவியமாக வரைந்தால் வெறும் நீல நிறம் போதுமானது. சிலையில் நீல நிறத்தை வடித்துவிட முடியாது, விஷத்தை சொல்லிவிட முடியாது என்பதற்காகத்தான் பாம்பு என்பதனை குறியீடாக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த சிந்தனை இருக்குல்ல, இது உண்மையா பொய்யா ஆகமங்களில் பார்த்து மற்ற அதெல்லாம் அப்புறமா, சிலையில் வண்ணத்தை பொதித்துவிட முடியாது என்பதற்காக நீலகண்டனை நாம் கழுத்திலே பாம்பு சுத்தி ஒரு சிற்பி செதுக்குகிறான் என்கின்ற சிந்தனை மட்டும்தான் எனக்கானது. அதில் இருக்கக்கூடிய பிலீவ், அதில் இருக்க நம்பிக்கை, அதெல்லாம் பிறகு நாம் அதை தேடி பார்த்து கொள்ளலாம். இந்த சிந்தனை இருக்கு இல்லையா? ஒரு கவிதை படித்தேன், அந்த சிந்தனை என்னை வேறு விதமாக்குகிறது. இப்போ தீபாவளி தானே, நாளை மறுநாள் தீபாவளி. தீப ஒளி, தீப ஒளி நம்ம என்ன செய்யும்? என்ன செய்யும்? சாந்தப்படுத்தும், குணப்படுத்தும். அதுதானே தீப ஒளியினுடைய வேலை. ஒரு சிறிய கவிதையை படித்தேன். ஒரு தீபம் எரிந்து எரிந்து அந்த அறையை சரி செய்கிறது. ஒரு தீபம் எரிந்து அந்த அறையை சரி செய்கிறதுங்கிற படிமம் இருக்கு இல்லையா, அது என் மனதை வேறு நிலையிலே என்னை அழைத்து செல்கிறது. ஒரு வெளிச்சமும் இல்லாத ஒரு அறையிலே நீங்கள் தீபத்தை வைத்து விட்டால், ஒரே ஒரு ஜன்னல் இருக்கிறது, ஜன்னலில் இருந்து காற்று வருகிறது, தீபம் அசைகிறது. தீப அசைவிலே அந்த அறையினுடைய அமைப்பு ஏதோ சரி செய்வது போல் எனக்கு ஒரு காட்சி தெரிகிறது. இந்த சிறிய நுட்பங்கள் தான் வாழ்க்கையை அழகாக்குகின்றன என்று நான் கருதுகிறேன். மற்ற மாணவர்களிடமிருந்து நீங்கள் வித்தியாசப்படுவது, நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய உன்கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் கட்டுரைகளை எழுதுகிறார். அந்த கட்டுரைகளில் ஒரு கருத்தை எழுதுகிறார். கீட்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கில கவிஞன், அவன் ஒரு பதிவை போடுகிறான். என்ன பதிவுனா, அவன் லண்டனின் சாலைகளில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஒரு பூச்சாடியை பார்க்கிறான். அந்த பூச்சாடியிலே ஒரு ஓவியம், கிரேக்க ஓவியம் இருக்கு. அந்த ஓவியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை இப்படி கையில் இப்படி போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஓவியம். கீட்ஸ் எழுதுறான். அந்த ஓவியத்தை பார்த்து, அந்த பூச்சாடியை பார்த்து கீட்ஸ் எழுதுவதை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மொழிபெயர்க்கிறார். துணிச்சலான காதலனே, துணிச்சலான காதலனே, நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். அப்படி முத்தமிடுற மாதிரி இருக்கு. நீ உன் இலக்கை நெருங்கி விட்டாய். ஒருபோதும் நீ அதை எட்டப்போவதில்லை. ஏன் எட்டப்போவதில்லை? அவ்வளோதான் ஓவியம். இட்ஸ் a freezing point. வாழ்க்கை முழுக்க அவன் அவ்வளோதான். அவன் போகவே முடியாது கிட்ட, அவன் முத்தமிடவே முடியாது. ஒருபோதும் நீ உன் இலக்கை எட்டப்போவதே இல்லை. இருந்தாலும் கவலைப்படாது, உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள், அழகாகவே இருப்பாள். அதை விட சூப்பர் பாருங்க, நீயும் காதலித்து கொண்டே இருப்பாய். ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல. நீங்கள்லாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறீங்களா ஃபோனில்? ஏன்? நீங்கள் ஒரு ஓவியம் வரைகிறீங்களே, என்னது அது? காலத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட். கலைஞர்களால் மட்டும்தான் காலத்தை ஜெயிக்க முடியும். காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, கலைஞன் மட்டும்தான் காலத்தை நிறுத்துகிறான். இந்த காலத்தில் இது இப்படி இருந்ததுறான்னு நிறுத்துறான். ஒரு ஓவியத்தினால், ஒரு கவிதையினால், ஒரு சிற்பத்தினால் அவன் நிறுத்துகிறான். நான் உங்களிடத்தில் சந்தித்து உங்களை பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். உங்களிடத்தில் வராமல் சிங்கம் தன் குகைக்குள் வைத்து உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறது. இங்கே கூப்பிட்டு உங்களை பேச வச்சிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். உங்களை நான் மனமாற வரவேற்கிறேன் பிள்ளைகளே, இளைஞர்களே. இந்த வளாகத்தை, இந்த காலத்தை
வாழ்க்கை உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த மாணவ பருவத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 3-4 ஆண்டுகளில் நீங்கள் எதை நீங்கள் அறுவடை செய்வீர்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில் செல்வமாக நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். அதனால் மிக நுட்பமாக அறுவடை செய்து கொள்ளுங்கள். எந்த சின்ன விஷயத்தையும் தப்போ சரியோ, போர் அடிக்குதுன்னா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ வேலை உள்ள மூளை அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கலாம். எல்லா விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு குரு இருந்தார். நான் ஒரு மிகப்பெரிய குருவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட செய்தி. ஒரு குரு இருந்தார். அந்த குரு ஒரு சிறிய ஆசிரமத்திற்குள் ஒரு 4-5 மாணவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு குருகுலம் நடத்தி கொண்டு இருந்தார். அந்த நாட்டிலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ஒரு மகன் இளவரசன் இருந்தான். அந்த இளவரசன் அந்த தந்தையிடம் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருப்பது அந்த நாற்காலியை, இந்த சிம்மாசனத்தை எனக்கு கொடு, இல்லைன்னா நீ காட்டுக்கு போயிடு, என்கிட்ட கொடுத்துட்டு வேணா என் ஆள்கையில் இரு, இல்லை உன்னால் முடியலைன்னா என்னை விட்டுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா நான் உன்னை சாவடிச்சிருவேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான் ஒரு இளைஞன். எப்படி இருக்கும் அப்பாவுக்கு? அவர் நேராக கூட்டிகிட்டு வந்து இந்த குரு கிட்ட விட்டுட்டார். இவனை கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு விட்டுட்டார். குரு பாடம் நடத்துகிறார். பையனால் உட்கார முடியல. தெரியும்ல உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சில கிளாஸ்லலாம் உட்காரவே முடியாது. என்ன பிரச்சனை தெரியுமா? எங்கே வலிக்குதுன்னு தெரியாது. உடம்பெல்லாம் வலிக்கும், துட்டிக்கும். அதனால் உடனே என்ன பண்ணுவோம்? செல்ஃபோனை எடுத்துகிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு அங்கே கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. பையன் அப்படி இருக்கான், கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாமல் இருக்கான், துடிக்கிறான். குரு ஒரே ஒரு ப்ராக்டிஸ் சொன்னார். நாளையிலிருந்து உனக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பம்ன்றார். என்ன ப்ராக்டிஸ்னா, உன்னை எங்கே பார்த்தாலும் நான் அடிப்பேன். இதுதான் ப்ராக்டிஸ். அடிப்பியா? ஆனால் நான் அடிக்க வர்றதை நீ பார்த்துட்ட, நான் அடிக்க மாட்டேன். அவ்வளோதானே? ஓகே. அப்படி பயங்கர அலர்ட் ஆயிட்டான். சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பொல்லேர்னு விழுந்துச்சு தலையில். திரும்பி பார்க்கறதுக்குள்ள குருவை காணோம். தண்ணி எடுத்து குடிக்க போகிறான், அடிக்கிறார். ஒரு டீ அடி விழுது. சும்மாவே உட்கார முடியல. எங்கிருந்து வராருன்னு தெரியல, அடிச்சுட்டு போயிடுறாரு. ரொம்ப அலர்ட் ஆயிட்டான். நீ வா அலர்ட்டாக உட்காந்துக்க. ராத்திரி பசி, காலையிலேருந்து ராத்திரி இந்த சாப்பாடு சாப்பிடலன்னா செத்தே போயிடுவோங்கிற அளவுக்கு ராஜா இல்லை, பசியில் உட்காந்து அலர்ட்டாக இருக்கான் பாருங்க. திரும்பி பார்க்குற குரு வந்துட்டு போயிட்டார். கிட்ட வரல. அவன் பார்த்துட்டான், அடிக்கிறதுக்கு வரத்துக்குள்ளே அவ்வளோ அலர்ட்டாக இருந்தால் பார்த்துட்டான். அன்றைக்கி சாப்பிட்டான். அடுத்த நாள் காலையில் சொன்னார், இன்னும் 2 நாள் இருக்குது பயிற்சி, 2 நாள் சமாளிச்சிட்டேன்னா 3ஆவது நாள் வேறு பயிற்சினார். இந்த 2 நாள் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் நடைய அவன் கவனிச்சிட்டான். அவருக்கு இதுதான் ஸ்டெப்பு, இதுதான் வார்த்தை, இதுதான் அவருடைய சத்தம். நமக்கு தெரியல, நம்ம தங்கச்சி வருதா, அக்கா வருதா, அம்மா வருதான்னு தெரியும்ல. நமக்கு ரூமில் நம்ம உட்காந்துருக்கோம், யார் வரான்னு நமக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அவர் மெதுவாக அடிச்சுட்டு போயிட்டார். எப்படிரா அப்படின்ட்டு பார்த்தா மெதுவாக வர்றாரு. அந்த ஆட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு, அந்த அசைவே கொடுக்க மாட்டேங்கிறார். அடிச்சுட்டு போயிட்டார். அப்புறமா என்ன பண்ணான்னா, அவருடைய ஆடை இருக்குல்ல, ஆடையினுடைய சரசரப்பு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவர் ஆடை அசைவு திரும்பி பார்த்தா குரு போயிட்டார். அன்றைக்கி அவனுக்கு சோறு, மத்தியானம் சோறு கிடச்சிருச்சு. ஆனால் நைட்டு சோறு சாப்பிட முடியல. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக பண்ணி ஒரே ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டார். ரொம்ப வெறியாக ஆயிட்டான். அடுத்த நாள்லேருந்து எங்கே வாசனை பிடிச்சிட்டான். எங்கே வந்தாலும் குருவனுடைய வாசனை பிடிச்சிட்டான். ஆனால் குருவுக்கு தெரியாதா வாசம் இல்லாமல் எப்படி இருப்பதுன்னு? 3ஆவது நாள் 2 வேளை சாப்பாடு இல்லை, ஆனால் நைட்டு சாப்பிட்டான். பயங்கர அலர்ட்டாக இருந்துட்டு நைட்டில் சாப்பிட்டான். அடுத்த நாள் சொன்னார், உனக்கு ட்ரைனிங் முடிஞ்சுது,
நீ வந்து வாசனை வரைக்கும் கண்டுபிடிச்சிட்ட. இனிமேல் வந்து நாளையிலேருந்து உன்னை எங்கே பார்த்தாலும் கத்தியால் குத்துவேன்ட்டார். கத்தியால் குத்துவியா? அடித்தாலாவது திரும்பி போகலாம், குத்துனா செத்துருவையா. அதான் பார்த்துக்க, அவ்வளோ அலர்ட்டாக இரு. நான் அலர்ட்டாக இருந்தான் பாருங்க. எப்படி அலர்ட்டாக இருந்திருப்பான்? கத்திங்க, அவ்வளோ அலர்ட்டாக இருந்தான் பாருங்க. இருந்தாலும் ஒரு கீறல் விழுந்துருச்சு உடம்புல. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த கத்திக்கீரல் பட்ட உடனே அவன் குருவை பார்த்தான். ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று தான். அப்படி பார்த்தான்ல, குரு எந்திரிச்சு நெஞ்சில் உட்காந்துட்டார். எவ்வளோ திமிர் இருந்தா என்னை இன்னைக்கு ராத்திரிக்கு கொல்லணும்னு முடிவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு உட்கார்றார். அவன் கேட்டான், நான் மனசில் தானே ஏன் நினச்சேன், எப்படியா தெரிஞ்சுதுன்னு. ஒரு மனிதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளுணர்வில் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். மிக விழிப்பாக இருந்தால் அவர்கள் நம்மை சுற்றி இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் மனதிலே என்ன நினைக்கிறார்கள் என்பதனை கூட நீ புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லிக் கொடுத்தவுடன் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் அவனுக்கு புரிந்து போனது. வெறும் நாற்காலிக்கு அலைவதல்ல, நாற்காலியில் உட்கார்வதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ளும். இந்த அலர்ட்னஸ், இந்த விழிப்பு இருந்தால் கவின் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த குழந்தைகள், இந்த மாணவ கண்மணிகள் விழிப்புணர்வின் உச்சத்தில் நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதை கண்டடைவீர்கள் என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு, தமிழர் வாழ்வியல் என்கின்ற இந்த தலைப்பில் பேசிய சாந்தாமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மிக அருமையானதொரு தலைமை உரை. கவின்கலை கல்லூரி மாணவர்கள் எதை உங்களுடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை அழகாக பதிவு செய்தார். சாந்தாமணி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய உலகத்தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைமையுரை ஆற்றி ஒரு மிகச்சிறந்த அருமையானதொரு உரையை ஆற்றிய உலகத்தமிழ்ச் சங்கத்துடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். மிக நன்றி அம்மா. தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி சாந்தாமணி அம்மா அவர்கள் மிக ஒரு அற்புதமான உரையை வழங்கி சிறப்பித்தார்கள். தமிழரின் வாழ்வியல் குறித்த ஒரு உரை. உண்மையில் இன்றைக்கி நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த உரையை கேட்க அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது. நகைச்சுவையும் இழையோடியது, அருமையான ஒரு கருத்து செறிவும் இருந்தது. வள்ளுவத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். நான் அது மாதிரி தமிழர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது, அறம் சார்ந்த வாழ்வு தான் அந்த தமிழருடைய வாழ்வு. அந்த வாழ்வு நிலைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த தமிழுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்தார். நகைச்சுவையும் இருந்தது, அதோட கருத்து செறிவும் இருந்தது, அதோடு ஆழமான அந்த இலக்கிய புலமையும் அவர்களுடைய பேச்சில் இருந்தது. அதை கேட்கக்கூட உண்மையிலே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளவு ஒரு அருமையான உடன்விழினை தந்தது அம்மா அவர்களுடைய உரை. உண்மையிலே மாணவ கண்மணிகள் சார்பாக அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றி அம்மா. உண்மையிலே கவின்கலை கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு மிக சிறந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். கேட்ட உடனே மாணவர்களை அனுப்புனாங்க. ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஐயா வந்திருக்காங்க, முன்னாடி கூட உட்காரலாங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. மாணவ கண்மணிகள் ரொம்ப பொறுமையாக இந்த உரையை கேட்டு மகிழ்ந்தீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய துறை வேறாக இருந்தாலும் அந்த தமிழ் உணர்வுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அந்த தமிழ் உணர்வு தான் உங்களை ரசிக்க வச்சுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். தமிழ் அறிஞர்களுக்கும் அது மாதிரி தமிழ் ஆர்வலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண்.
जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे कागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।